ரொம்ப மனம் சோர்ந்து போய் சிவபெருமான் முன்னாடி நிக்கிறாரு. நீ எனக்கு எத்தனை நிலைகளை கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உன்மேல வைத்திருக்கக்கூடிய பக்தி உண்மையானது, அந்த நெறி உண்மையானது, நான் தூய்மையான உள்ளத்தோடு தான் உன்னை வணங்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தன் கையில இருக்கிற கத்தியை எடுத்து அரிவாளை எடுத்து கழுத்தை அறுத்து கொண்டு அந்த ரத்தத்துல விளக்கு ஏற்ற நினைக்கிறாரு. யாராவது இப்படியும் ஒரு தொண்டு செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ரத்தத்துல விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி கழுத்தை அறுக்க முற்படும் போது சிவபெருமான் கைய வந்து பிடிச்சு தடுத்து நிறுத்தி, அப்பா, நான் உன்னுடைய இந்த தூய்மையான பக்தியை உலகத்திற்கு நிரூபிக்கத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை நான் செஞ்சேன், ஒரு லீலைய நடத்தினேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. உமையம்மையோட காட்சி கொடுக்கிறாரு. மீண்டும் இழந்த செல்வத்தை எல்லாம் கலியநாயனார் பெற்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அப்படிப்பட்ட விளக்கேற்றும் தொண்டை நிறைவேற்றி வந்தார். இந்த வரலாற்றிலிருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நாம கோவிலுக்கு போவதுதான் பக்தி இல்லை, நாம விளக்கு ஏற்றுவது மட்டும் பக்தி இல்லை. நாம எடுத்த முடிவை பிறருக்கு துன்பம் தராத வகையில் நல்ல முடிவுகளை, நல்ல செயல்களை இடையறாது செய்து வருவதுதான் உண்மையான பக்தி என்பதை கலியநாயனார் நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ அவர் நினைத்திருந்தா வறுமை வந்த போதே இதை நம்மால செய்ய முடியாதுன்னு நிறுத்தி இருக்கலாம். ஆனா நிக்கல, அடுத்தடுத்த முயற்சியை செய்து கொண்டே இருந்தார். இதுதான் உண்மையான பக்தி. நாம் யாருக்காகவோ வணங்குகிறோம், பிறர் நம்மை பார்த்து வியந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போறோம். நான் இந்த கோவிலுக்கு போனேன், அந்த கோவிலுக்கு போனேன், இந்த சாமியை இப்படி வணங்கினேன், இதெல்லாம் பக்தி இல்லை. நம்ம மனசார நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை தூய்மையான உள்ளத்தோடு உண்மையாக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி வணங்கினாலும் போதும், அந்த இறைவனே நம்மை தேடி வருவார். அவர் நம்மை நிச்சயம் கண் திறந்து பார்ப்பார் என்பதை ஒரு அழகான வரலாற்றை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் கலியநாயனார்.